பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். இப்பொழுது தர்மராஜன் தன்னுடைய தம்பிமார்கள் மூர்ச்சையாகி அந்த சரோவரத்தின் அருகில் விழுந்திருப்பதை கண்டு இதற்கு யார் காரணம் என்று பார்க்கும் பொழுது அந்த சரோவரத்தின் அருகிலே ஒரு யக்ஷன் தர்மராஜனுக்கு காட்சி கொடுத்தான். மற்றவாளுக்கு வெறும் அசரீரி மூலமாக குரல் மட்டும் கேட்டது. ஆனால் தர்மராஜனை பார்த்த உடனே பிரத்யக்ஷமாக எதிர் நின்றான். அவன் வேறும் இல்லை, அவனும் யமதர்மராஜனே. இப்போ நான் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொன்னேயே, ஆனால் நீயும் பிழைப்பாய், உன்னுடைய தம்பிகளையும் பிழைக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யக்ஷன் கேட்க, கேள்விகளை நீ தாராளமாக கேள் அப்படின்னு சொல்லிட்டு அதை எதிர்கொண்டான் தர்மராஜன். தர்மராஜன் மிக சிறந்த ஞானி. வேத சாஸ்திரங்களை மட்டும் படித்தவனா என்றால் இல்லை, அனுபவ பாடங்களையும் கற்று வைத்திருக்கிறான். ஏன்னா இது இரண்டும் இணையும் பொழுதுதான் யக்ஷன் கேட்கின்ற பல கேள்விகளை எதிர்கொள்ள முடியும். அப்போ இதுவரை அவன் என்னென்ன கேள்விகள் கேட்டான், அதற்கு தர்மராஜன் எப்படி அதற்கு உண்டான அந்த பதில்களை தந்தான் என்பதனை பார்த்தோம். இப்போ அந்த கேள்விகள் மீண்டும் தொடர்கிறது. அதாவது ஹிமம் என்ன பர்வதம், அந்த பர்வதத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பனி என்று சொல்வார்கள். அதற்கு மருந்து எது, எதனால் அது அழியக்கூடியது, இந்த மாதிரி ஒரு கேள்வி பிரச்சனை. பனிக்கு எதிரானது எது அப்படின்னா ஒரே ஒரு வார்த்தை, அவ்வளவுதான், அக்னி. பனியினால் குளிர். அந்த குளிர் காய்வதற்கு நாமளே பார்ப்போம். விடியற் காலைய வேளையில் அங்கங்க சில அந்த பதார்த்தங்களை போட்டு எரியூட்டி அந்த குளிர் காய்ந்து கொண்டு இருப்பார்கள். அந்த அக்னியினுடைய தணல் நம் மீது படும் பொழுது நம் மேனியில் அந்த நடுங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த குளிர் தானாக போகிறது இல்லையா? அந்த மாதிரி எவ்வளவு பெரிய நீளமான கேள்வி கேட்டாலும் அதற்கு ஒற்றை பதிலாக அற்புதமாக தர்மராஜன் எதிர்கொண்டு இருக்கிறான். இப்போ ரஹிதன் அடுத்த கேள்வி, இந்த உலகத்தில் எதுவுமே இல்லாதவன். இப்போ குடும்பம், வீடு, மனைவி, மக்கள் இப்படி சூழ்ந்து வாழ்வது அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஆனால் ஒரு சிலருக்கு சில சொந்தங்களோ சில உறவுகளோ குறுகிய காலத்திலே இல்லாமல் போகின்றன. அப்போ வீடு இல்லை, வாசல் இல்லை என்று ஒன்றும் இல்லாமல் ஒருவன் இந்த உலகத்தில் அடைந்து கொண்டு இருப்பவனுக்கு சரி, அவனுக்கு ஆசிரியம் எது? ஆசிரியம்னா அவனைக்கு பாதுகாப்பது எது அப்படின்னா முதல்ல பூமி. இப்போ வீடு இருப்பவனைத்தான் தாங்குவேன், உறவுகள் துறந்தவனை தாங்குவதில்லை, இந்த மாதிரி எந்த விதமான பேதமும் பார்க்காமல் அந்த பூமி தாய், அந்த பூமியை ஆசிரியத்து அவன் வாழ்ந்து வருகிறான் அப்படின்னு சொல்லிட்டு தர்மராஜன் அற்புதமான ஒரு கேள்வியை கேள்றான். சரி, அடுத்து கேள்விகள் நிறைய வந்து கொண்டே இருக்கின்றன. சரி, இப்போ ஒருவன் வாழும் பொழுது தர்மாச்சரணை செய்யணும் அப்படின்னா முதல்ல அவனுக்கு வேண்டியது எது அப்படின்னு கேட்குறான். வேதங்களில் நிறைய தர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த தர்மத்தை நாம் தினசரி அனுஷ்டிக்க வேண்டுமானால் சரி, அதற்கு முதலில் நமக்கு தேவையானது எது அப்படின்னு பாருங்க. சமஸ்கிருதத்தில் இதுக்கு தக்ஷதே அப்படின்னு பேர். அப்படின்னா இதுக்கு என்ன பதில் அப்படின்னா அதை செய்யக்கூடிய கெப்பாசிட்டி, அந்த ஒரு திறமை.
இப்போ ஏன்னா நிறைய பேர் நாம் இதை செய்வதனால் அவங்க ஏதாவது நினைப்பாங்களோ இவங்க ஏதாவது நினைப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த தயக்கம். உதாரணத்துக்காக தன்னுடைய சின்னங்களையே தன்னுடைய நெற்றியில் தரிப்பதற்கு பயப்படுபவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அப்போ அதற்கெல்லாம் பயப்படாத, நான் இந்த குலத்தில் வந்தேன், என்னுடைய வம்சாவளிகள் இந்த ஒரு திருநீர் அணிவது, அந்த கோபி சந்திர நாமங்களை தரிப்பது, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பழக்கங்கள் இருக்கு இல்லையா. சமுதாயத்திற்காக பயந்து அதை மறைத்து நிறைய பேர் இருக்காங்க இல்லையா. முதல்ல அதை எதிர்கொள்ளக்கூடிய துணிவு, இது என்னுடைய மூதாதையர்கள் சொல்லிக் கொடுத்த பழக்கம். முதல்ல இது இருந்தால் தான் அந்த தர்ம ஆச்சரியனுடைய முதல் படி அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் அண்ணாம நம்ம எல்லாரும் பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தா நிச்சயமா இதை செய்ய முடியாது. சரிங்களா? முதல்ல நம்மை சுற்றி இந்த தர்ம ஆச்சரணைக்கு செய்ய வருகின்ற அந்த விக்னம், அதாவது தடைகள், அந்த தடைகளை எதிர்கொள்ள பழகும் பொழுதுதான் அந்த தர்ம ஆச்சரணையை நம் வாழ்க்கையில் செய்ய முடியும். அந்த தடைகளை எதிர்கொள்ளக்கூடிய அந்த துணிவு, இல்லா மனோதைரியம், இல்லை மனதில் அந்த நம்பிக்கை, இப்படியெல்லாம் சொல்லலாம். இதையெல்லாம் யாரிடம் இல்லையோ அவன் ஏதோ ஒரு காரணத்திற்காக பயந்து தன்னுடைய தர்ம ஆச்சரணையிலிருந்து தவறிவிடுகிறான். அப்போ அவனுக்கு முதலில் தர்ம ஆச்சரணைக்கு முதல் தேவையானது என்னன்னா அந்த கெப்பாசிட்டி, மனதில் இருக்கின்ற தைரியம். இதை நான் எப்படியும் செய்தே தீருவேன், அதற்கு எந்த வகையில் தடை வந்தாலும் அவற்றை நான் எதிர்கொள்வேன் என்கின்ற அந்த உறுதி, அந்த உறுதியைத்தான் கெப்பாசிட்டி, இதையத்தான் தர்மராஜன் சொல்றான் பலே அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மனிதன் வாழுகின்ற காலத்தில் அடுத்த கேள்வி, யசஸ் அப்படின்னா கீர்த்தி, புகழ். புகழ் அவனை சேருகிறது அப்படின்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்றான். புகழ் வருவதற்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். அதில் உத்தமமான முதல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய காரணம் எது அப்படின்னு சொல்லிட்டு, முக்கியமாக தானம். யார் ஒருவர் இறைவன் நமக்கு கொடுத்த செல்வத்தை வறியவருக்கு தானம் செய்கிறார்களோ, அப்போ அந்த கீர்த்தியை, புகழை, யசஸை தேடி நீ போக வேண்டாம், அது உன்னை தேடி வர ஆரம்பிக்கும். அது அல்லாம இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம், சார் இறைவன் நிறைய பேரை நல்லா வச்சிருக்கான், ஆனா என்கிட்ட எந்த செல்வமும் இல்லை, அப்ப என்னை பற்றி இதுல எந்த விதமான கேள்வியோ பதிலோ இல்லையா அப்படின்னு கேட்டா இல்லை. செல்வம் இருப்பவன் செல்வத்தை தானம் செய்கின்றனர். இப்ப ஏதுவும் இல்லை, அப்பேற்பட்ட செல்வமோ அப்படி அவங்கிட்ட இல்லை. அப்போ எப்படி இந்த பலனை நாம் அடையலாம் அப்படின்னா, யாரோ ஒரு வறியவன் மனதினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது போய் அவன் தோள் கொடுத்து கவலைப்படாதே, ஆண்டவன் இருக்கிறான், உன்னுடைய கஷ்டத்தை நிச்சயம் பரிகாரம் செய்வான் என்று நீங்கள் சொல்லக்கூடிய அந்த நம்பிக்கை வார்த்தைகள் இருக்கு இல்லையா. நீங்கள் செல்வத்தினால் செய்கின்ற தானம் அது அப்படின்னா நீங்க இப்ப அந்த தோள் கொடுத்து பேசுகின்ற வார்த்தைக்கு பெயர் அபயதானம் அப்படின்னு பேர். யாருமே இல்லாது ஆதரவு இன்றி அந்த மனதிலே கூனி குறுகி இருக்கக்கூடியவனுக்கு நாம் சொல்கின்ற ஏதோ ஒரு வார்த்தை அவன் மனதில் பட்டு அந்த தைரியத்தை வரவழைக்குமே. ஆனால் அதைவிட சிறந்த அதன் மூலமாக வருகின்ற கீர்த்தி மிக அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு தர்மராஜன் சொல்றார். அது மட்டுமா, அடுத்து இப்போ மனிதன் வாழும் காலத்தில் நல்லவைகளை செய்து சரி ஸ்வர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னா, அந்த ஸ்வர்க்கத்திற்கு செல்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இதுதான் கேள்வி. பாருங்க, ஒரே வார்த்தை, ஒரு வார்த்தையில் பதில் சொல்ல வேண்டும் இந்த கேள்விக்கு. அதுக்கு ஒரே வார்த்தை சத்தியம். சத்தியம் அப்படின்னா பொய்யே சொல்லக்கூடாது, அவ்வளவுதான்.
ஆனால் நம்மளால பொய் சொல்லாமல் இருக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு பழக்கம் நம்மக்கிட்ட. ஆனால் சத்தியம் சொல்வது கஷ்டம், ஆரம்பத்தில் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் நிரந்தரமான கீர்த்தியை நமக்கு கொண்டு வந்து தரும். ஆனால் அந்த பொய் பார்த்தா இப்போ நம்ம அந்த இடத்திலிருந்து தப்பிச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த பொய் பின்னாடி அதற்கு ஒரு விளைவு, நாம் சொல்வது பொய் என்று தெரிய வரும் பொழுது நமக்கு ஏற்படுகின்ற அபமானம், அதில் இருந்து தப்பிக்க மற்றும் ஒரு பொய் என்று வாழ்நாள் முழுக்க உன்னுடைய மனதினுடைய இருக்கக்கூடிய நிம்மதியை கெடுத்துவிடும். அப்போ எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த சத்தியம் உண்மையை சொல்லிடணும், உண்மையாக வாழணும். கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம் இல்லை ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் அதை வாழ்ந்து விட்டால் உனக்கு நிரந்தரமான சுகம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ அடுத்து, இந்த உலகத்தில் சுகம் என்று நினைத்து கொண்டு நாம் ஏதோ சொல்லிட்டு இருக்கோம். ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொன்று விதமான சுகம் இருக்கு. ஆனால் நிஜமான சுகம் அப்படிங்கிறது எது அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு நிறைய சுகங்கள், நேற்று படத்துக்கு போயிட்டு வந்தோம், அது சுகம். அற்புதமான விருந்து உண்டோம், அது சுகம். நம்ம குழந்தை பாஸ் பண்ணிட்டான், அது சுகம். நிறைய காலகட்டத்தில் அது நமக்கு நிறைய சந்தோஷங்களை ஏற்படுத்தும். ஆனால் அதெல்லாம் அந்தந்த காலத்தில் குறுகிய நேரத்தில் நம்மை குஷிப்படுத்துகிறது. ஆனால் அந்த காலம் கடந்த பின்பு பார்த்தோம்னா மறுபடியும் அதே வேறு ஏதோ ஒரு குழப்பங்களில் இந்த மனம் ஈடுபட்டு. அப்போ சுகத்தில் நிரந்தரமாக நம் ஆனந்தத்தை வரவழைக்கக்கூடிய ஒரு விஷயம் எதுவாக இருக்க முடியும்? இது யக்ஷனுடைய கேள்வியாக இருந்தது. தர்மராஜன், ஷீலம். ஷீலம் அப்படின்னா அது சமஸ்கிருத வார்த்தை, நல்ல நடத்தை அப்படிங்கிறாங்க. நல்ல நடத்தை எது அப்படின்னா, மனதினால் நமக்கு எது திருப்தி ஏற்படுத்துகிறதோ அது நல்ல நடத்தை. மற்றவர்களை காயப்படுத்தாது நாம் நடந்து கொள்வது அது ஷீலம், நல்ல நடத்தை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நல்ல நடத்தையில் 2-3 விஷயம் இருக்கு. மனதில் பாசிட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ் அப்படின்னு 2 விஷயம் இருக்கு. எது கிடைத்தாலும் அந்த கிடைத்ததை வைத்துக்கொண்டு அதில் சந்தோஷப்படுகின்ற எத்தனையோ ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷம் மிக அதிகம். அதே பார்த்தோம்னா எது கிடைத்தாலும், இந்த நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கக்கூடிய ஆளுக்கு எது கிடைத்தாலும் அதை வைத்து கொண்டு சந்தோஷப்படவே மாட்டார்கள். இப்போ மிகப்பெரிய மேடை, சரி, முதல் பரிசு வாங்குவதற்காக உங்களை அழைத்திருக்கிறார்கள், சரி, அப்போ அப்படின்னா எவ்வளவு சந்தோஷம் இருக்கணும். நேராக அழைக்கிறார்கள், உடனே ஒரு மாலை போடுறாங்க, ஒரு ஆசனத்தில் அமர வைக்கிறார்கள், அந்த பரிசை கொடுக்கிறார்கள். ஆனால் அவன் மனதில் எந்த சந்தோஷமும் இல்லை. ஏன் அப்படின்னா, நேற்று இந்த நிகழ்ச்சி நடந்தது, சரி, வந்த பரிசு கொடுத்தவர்களுக்கெல்லாம் பெரிய மாலை போட்டாங்க, ஆனால் இன்னைக்கு மாலை சின்னதாயிடுச்சு. அந்த நிகழ்ச்சியை பற்றி சிந்திக்காது, இந்த மாலை எனக்கு சின்னது, இதனால் எனக்கு அபமானம் என்று மனதில் நினைத்து கொண்டு அந்த சுகத்தையே அனுபவிக்க தெரியாத ஜீவர்கள், இவர்களை என்ன செய்ய? இப்போ நேற்று அவர்களை அமர வைத்த ஆசனம் பெரியதாக இருந்தது, இன்னைக்கு அந்த சேர் ரொம்ப சின்னதாயிடுத்து. அப்போ வேணும்னே இதை செஞ்சாங்க. அது அந்த மாதிரி பர்பஸா அது நடக்கல. ஆனா பார்க்கின்ற பார்வையில் எதையும் குறைகளை பார்ப்பவன் என்றுமே நிம்மதியாக இருக்க முடியாது. இந்த சேர் சின்னது, மாலை சின்னது, எனக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை சின்னது, நேற்று வீடியோ எடுத்தாங்க, முதல்ல அங்கே எடுத்தாங்க, என்ன எடுக்கல, அந்த வீடியோவில் என்ன சின்னதாக வச்சுருந்தாங்க, சிரிக்கிற மாதிரி எடுக்கல, இப்படி பலவிதமான அந்த நெகட்டிவ் தாட்ஸ், எது நடந்த பொழுதும் அதில் திருப்தி அடையாத ஒரு தன்மை,
அதில் ஏதோ ஒரு குறையை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த பார்வை என்றுமே அவனை சுகமாக வைத்திருக்க இயலாது. அதே அந்த நிகழ்ச்சிக்கு இவனுக்கு பரிசு தர்றாங்கன்னு சொல்லிட்டு அவனுடைய நண்பன் வந்தான். அந்த நிகழ்ச்சி ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையிலும் என் நண்பனுக்கு இந்த பரிசு பரிசு பரிசு, அவனுக்கு பரிசும் இல்லை மாலையும் இல்லை, ஆனா என்னவனுக்கு கிடைக்கிறது என்கின்ற அந்த சந்தோஷத்தில் திளைத்து கொண்டிருந்தான். பரிசு வாங்குபவன் கடைசி வரையிலும் அவன் அந்த திருப்தியை பெறவே முடியவில்லை. காரணம் என்ன? அவன் மனதில் முழுக்க நெகட்டிவ் தாட்ஸ். ஆனா கீழே இருக்கிறவன் குஷியாக என்ன சொல்றது, குதித்து கொண்டிருக்கிறான். அது என்ன பாருங்க, இத்தனை கோட்டி ஜனங்க இருந்தாலும் இந்த நிகழ்ச்சிக்கு என்ன மதிச்சு அழைச்சிருக்கிறாங்க, இதை விட சந்தோஷம் வேற என்ன சார் வேணும்? அவனுக்கு பரிசு இல்லை, ஒரு பார்வையாக வந்ததே மிகப்பெரிய திருப்தி என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறான்னா, கிடைத்ததை கொடுத்து வச்சு சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறான்னா, அவன் மனம் முழுக்க பாருங்க நேர்மறை எண்ணங்களே நிரம்பி இருக்கின்றன. ஆனா அந்த பரிசு வாங்குபவன் எதிர்மறை எண்ணங்களிலேயே மூழ்கி இருக்கிறான். அப்போ நடக்கிற நிகழ்ச்சியில் சந்தோஷம் இல்லை, அந்த மனதில் ஓடுகின்ற எண்ணங்களே உன்னுடைய சந்தோஷத்தை தீர்மானிக்கிறது. அப்போ நிஜமான சுகம் எது அப்படின்னு கேட்டவனா, மனதில் இருக்கின்ற அந்த நடத்தை, பாசிட்டிவ் தாட்ஸ், இதுதான் ஒருவனுக்கு நிஜமான சுகத்தை கொடுக்கும் அப்படின்னு தர்மராஜன் சொல்றான். மேலும் நிறைய கேள்விகள் பதில்கள் உள்ளன, நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.